வழக்கொன்றில் நீங்கள் குற்றஞ்சாட்டப்பட்ட நபருக்காக அல்லது சந்தேக நபருக்காக பிணையாளியாக இருக்கிறீர்கள், பிணை நிற்கிறீர்கள். ஒரு 5 லட்சம் பெறுமதியான சரீர பிணை என்று வைத்துக் கொள்வோம். அடுத்தடுத்த வழக்குகளுக்கு குறித்த சந்தேக நபர் அல்லது குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் நீதிமன்றத்திற்கு வருகை தரவில்லை. இந்த நேரத்தில் உடனே உங்களை கைது செய்து சிறையில் அடைக்கப்படுமா? அவ்வாறு உடனே உங்களை கைது செய்து சிறையில் அடைக்க முடியாது. முதலில் நீதிமன்றமானது உங்களுக்கு அந்த குறித்த நபரை நீதிமன்றத்தின் முன்னால் குறித்த திகதி அன்று ஏன் முன்னிறுத்த முடியவில்லை என்பதற்கான காரணங்களை கேட்டறியும். நீங்கள் உங்கள் பக்க நியாயங்களை கூறுவீர்கள். அந்த காரணங்கள் நீதிமன்றத்தை திருப்திப்படுத்தவில்லை என்று சொன்னால் மாத்திரமே குற்றவியல் நடவடிக்கை முறை சட்டக்கோவை பிரிவு 422 படி நீங்கள் பிணை நின்ற அந்த குறித்த தொகை 5 லட்சம் என்றால் 5 லட்சத்தை அரசுடைமையாக்க நீதிமன்றம் கட்டளையிடும். அதன் பிறகு உங்களுடைய பொறுப்பு, அந்த குறித்த பணத்தை கட்டியதற்கு பிறகு உங்களுடைய பொறுப்பு அந்த வழக்கில் நீங்கிவிடும். அதன் பிறகு அந்த குறித்த குற்றஞ்சாட்டப்பட்ட அந்த நபருக்கு எதிராக வழக்கு முன்கொண்டு செல்லப்படும்.